இன்னைக்கு ஸ்லோவேனியா அப்படின்னு ஒரு நாடு இருக்கு செங்கன்ல. இது அதிகமாக நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் இருக்கு. ஓகே, அப்போ அங்கே என்ன வேலை தேவைன்னா ரீபார் ஒர்க்கர், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான். அவங்களுக்கு வந்து ஒரு 100-150 ஆளாக தேவைப்படுமா. அது என்னன்னு பார்ப்போம். ஸ்லோவேனியா எங்கே இருக்குன்னா ஷெங்கன் கண்ட்ரியில் தான் இருக்குது. ஓகே, நான் மேப்பில் காட்டுறேன் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்களா ஸ்லோவேனியா எங்கே இருக்குது? இந்த பக்கம் ஆஸ்ட்ரியா, இந்த பக்கம் குரோஷியா, அந்த பக்கம் ஹங்கேரி, இந்த பக்கம் இட்டாலி, இதுக்கு நடுவில் இருக்குது. ஓகே, இதுக்கும் ஹார்பர் இருக்குது, கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருக்கு. இங்கே ஆள் அதிகமாக எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க யூரோப் கண்ட்ரிலேருந்து எடுப்பாங்க. ஓகே, சரி, அது இருக்கட்டும். ஸ்லோவேனியா, ஸ்லோவோக்கியா வேற, ஸ்லோவேனியா வேற, ஆஸ்ட்ரியா வேற, ஆஸ்திரேலியா வேற அப்படின்னு அதை தெரிஞ்சுங்க. அதுக்காகத்தான் நான் அதை காமிக்கிறது எங்கே இருக்குது அந்த நாடு. ஓகே, மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியலனா கூட நான் அதுதான் விளக்க சொல்கிறேன். மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவேனியா. ஓகே, அப்போ ஸ்லோவாக்கியா இந்த வேற இடத்துல இருக்குது. இது ஸ்லோவேனியா. ஸ்லோவோக்கியா வேற, ஸ்லோவேனியா வேற. அங்கே பாஷை வேற, இங்கே பாஷை வேற. காமன் பாஷை யூரோப்பியன் பாஷை இருக்கும். ஓகே, ப்ளஸ் இங்கிலீஷ் இருக்கும். இது ஒரு கிறிஸ்தவ 95% கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, மீதியில் மக்கள் கண்டு இருக்காங்க, பழைய மாதிரி பழைய ஆட்கள். ஓகே, சரி, இப்போ இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஸ்கூல் போயிட்டு வரவங்கள்ட்ட இங்கிலீஷ் பேசுவாங்க, மீதி பழைய ஆள்லாம் பேச மாட்டாங்க. ஓகேவா? சரி, இங்கே நமக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொன்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ரீபார் ஒர்க்கர், அதான் நம்ம ஸ்டீல் பிக்சர்னு சொல்கிறோம். ஓகே, இதில் எவ்வளோ வேணாலும் அவங்களுக்கு எடுக்க தயாராக இருக்காங்க. சரி, அப்போது அவங்க இதில் ஒன்று இருக்காங்க, ஹாலிடேலையும் ஹாலிடே ப்ளஸ் கிறிஸ்மஸ் போனஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க பாருங்களேன். 1482 + 700, அது வரை 2000 தாண்டி வருது. அது ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ கிறிஸ்மஸ்க்கு போனஸ் இந்த நாட்டில் அவங்க மதிக்கிறாங்க. ஓகே, எத்தனை வருஷம் வேலை பார்க்கலாம். சேலரி வந்து 1300 நெட்டு, கிராஸ் பண்ணிங்கன்னா 2000. ஓகேவா? அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து அதில் ஃபுட் அலவன்ஸ் இருக்கும், அக்காமடேஷன் ஃப்ரீயாக தான் இருக்கும், அதில் இது கணக்கு வராது. ஓகே, ஒர்க்கிங் வீடியோ கண்டிப்பாக வேணும். சரியா? ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க பெரிய குரூப் ஆஃப் கம்பெனி. அதான் 100-150 இருந்தாலும் இதே ஒரு கேட்டகரிக்கு அவங்க வேறு வேறு கேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. கம்பி கட்டுறவங்க, பலகை அடிக்கிறவங்க, கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர். அப்போது இதில் யாராவது உங்கள் சம்மந்தப்பட்ட கம்பி ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும், ஃபுல்லாக ஆல்ரவுண்ட் செய்ய வேண்டிய தேவையில்லை. அங்கெல்லாம் எப்படின்னா ஒரு ஸ்கொயர் டைப் கம்பி வளைக்கணும்னா ஒரு மிஷின் இருக்குது. அவன் சொல்கிறான் சாயங்காலத்துக்குள்ளே ஒரு இத்தனை கிலோ கம்பிக்கு நீ வளைச்சி போட்டு போயிட்டே இருந்தோம், அது மிஷின் ஆட்டோமேட்டிக்காக வளைக்கும், ப்ளஸ் ஃபினிஷிங் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம ஊர்லலாம் எல்லாமே கையில் தானே, வளைச்சிக்கிட்டே இருக்கணும், அது டயர்ட் ஆயிடுவாங்க. அது மிஷினில் எடுத்து தூக்கி வைக்கணும், அதுவே டக்குன்னு வளைச்சிடும், தூக்கி தூர போடுறோம், அடுத்து வைப்பான். அது கம்பி கட்டுறவங்க என்ன கட்டிக்கிட்டே போகிறாங்களா படத்தில் பாருங்கள், ரைட். அதே மாதிரி பின்னாடி வெல்டி வைக்கிறவங்க வெல்டி வச்சுக்கிட்டே போடுவான். இதுதான் அந்த வேலை. ஓகே, ஸோ இதில் யாராவது இருந்தீங்கன்னா ரீபார் ஒர்க்கர், அதாவது ஸ்டீல் பிக்சர், தாராளம் வாங்க. வயசு வித்தியாசமும் கிடையாது, 55 வயசு வரைக்கும் வரலாம், சின்ன பையனும் கூட வரலாம், கொஞ்சம் ஐடியா தெரிஞ்சால் போதும். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி சொல்ல போகிறோம். இதுக்கு டெலிஃபோன் ஒன்றும் கிடையாது. ஒர்க் பெர்மிட் கொடுத்து போய் ஏறாங்கன்னா வேலை செய்யணும் இல்லையா? இல்லைன்னா ஒரு வாரம் ட்ரைனிங்னு விடுவாங்க. எப்பவுமே நான் ஹெல்ப்பராக இருக்கேன் அவங்களுக்கு, அதுலேயே கற்றுக்கலாம். அவங்க உண்மையை சொல்லிட்டா யூ டோன்ட் நோ, உனக்கு தெரியாதா, சரி அவர்கிட்ட கற்றுக்க, சரி பரவாயில்ல, அவ்வளோதான். அரபு நாட்டில் எல்லா ஹமார் ஓடுறா ஊருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் தான் அரபுக்காரங்க. அவங்க அப்படி இல்லை, தப்பாக இருந்தால் கூட நம்ம சொல்லிட்டா போதும், அப்படியே பரவாயில்ல கற்றுக்கோ, ஒன்றும் தப்பு இல்லை அப்படி. ஸோ வாங்க, 2000 யூரோ கிடைக்குது, ப்ளஸ் போனஸ் கிடைக்கும். போனஸை ஓரம் கட்டுங்க இல்லையா? அது 2000னா அது ஒரு 2 லட்சம் தானே. ஸோ ஒரு மாதத்துக்கு 2000 கிடைக்குது இந்த வேலையில், கண்டிப்பாக கிடைக்கும். 2 லட்ச ரூபா இந்தியா வந்துடுங்க, வேற என்ன வேணும்? சரி, அப்போ இதுக்கு எவ்வளோ கட்டி போகணும்? 4.5ங்க. ஓகே, அட்வான்ஸ் இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நான் சொல்லியிருக்கேன், அட்வான்ஸ் என்னால் தர முடியாது. பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்குவேன், நான் தருவேன். டாக்குமெண்ட்ஸ் போட்டு எனக்கு பெர்மிட் வந்து பிறகு காசு கொடுக்கணும் இல்லையா? அப்போ தான் அவன் ஒரிஜினல் அனுப்புவான். ஒரிஜினல் வந்தால் தான் இங்கே நம்ம சப்மிட் பண்ண முடியும். அதுக்குள்ளே நீங்கள் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்து வைக்கணும். ஆக மட்டும் ஒரு ப்ராசஸ் 3 மாதம் ஆகிடும். வாங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் யார் இருந்தாலும் சரி உள்ளுவாங்க. மேசன், கார்பெண்டர், ஆர்சிசி, பெயிண்டர், என்னென்ன உண்டு கன்ஸ்ட்ரக்ஷனில். வாங்க, அவ்வளோ பெரிய கம்பெனி இது ஸ்லோவேனியா. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் நல்ல வேகன்சிகள் வந்துட்டு தான் இருக்குது, அப்ளை பண்ணுங்கள். ஓகே.